2 ரூபா கொடுத்துருக்கா இன்னைக்கு இல்லை நாளைக்கே வருவாங்களா? 2 ரூபா கொடு மக்கள் இன்னைக்கு வந்துடுவாங்க. இன்னைக்கு வந்துடுவாங்க. மழை காலத்தான் இல்லைன்னா இன்னும் 10 மணில இங்கே ஆஜராகிட்டு இருக்கோம். சரிட்டியாப்பா இதான் எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கணும். உள்ள உட்காருங்க. இந்த பக்கம் ஏரியோ இந்த பக்கம் இறங்கி இருக்கணும். யாரு ஒரே லெவல் மண் வந்து இது வந்து ஒரு பாத்திரம் மாதிரியும் மண்ணு போட்டாச்சுன்னா ஒரு பாத்திரம் மாதிரியும் அந்த ஒரு லைன் ஒரு 100 லைன் ஒரு 50 வச்சாலும் சரி இல்லை 10 வச்சாலும் சரி அடுத்தாப்புல 10 அடுத்தாப்புல இந்த இடத்துக்குள்ளே வந்து கம்பு வெட்டி நீங்கள் பூவரச மரத்தை வெட்டி வச்சுருப்பீங்களா? வெட்டி வச்சுருக்கீங்களா இல்லையா? கைக்குள்ள தண்ணி கிடைக்கும். தண்ணி உள்ள இருக்கா? உள்ள இருக்கும் பாருங்க. இன்னும் போடச்சு இன்னும் போடச்சு இது எங்கெல்லாம் வளர்த்தாங்கன்னா மடப்பட்டு தெரியுமா? மடப்பட்டா சிறுத்தூர் தெரியுமா? வீடூர் அணை கணக்குப்பட்டு இந்த 2013 இருந்து இப்போ இங்க பார்த்தீங்கன்னா கடலூர் பக்கத்துல அது நல்ல உள்ள காட்டுமன்னார் கோயில்ல கோவில் நல்லூர் அந்த ஊர் மக்கள் பூரா பண்ணி வெடிப்பிருந்தீங்கன்னா என்ன செய்யும்? இங்க இருந்து காத்து என்ன ஆகும்? உள்ள வெளியே சரிங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இந்த வெட்டுப்பட்டீங்கன்னா இந்த வெட்டுப்பட்ட இடத்துக்கு மேலதான் வெட்டணும். இந்த வெட்டு வரக்கூடாது. இங்க இதுக்கு எதுக்கு அழிக்கிறோம்? இந்த கம்பு நீங்க என்ன பண்ணாலும் சோவட்டை அடிக்கும். முள்ள மரத்து மேல பொந்து இருக்கும் அப்படிம்பாங்க. பூரத்தில் நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்களா? பொங்கல்லையா பார்த்துருப்பீங்களா? காரணம் என்னன்னா நம்ம தவறு செய்யற தவறுனால மரமும் அதை தவிர்க்கணும். முன்னே நின்னாலே முழங்கை நீடும்பாங்க. அப்ப நாம செய்யற தவறுனால மரமும் பொந்து விழுந்துடும். அப்போ பொந்து விடாம இருக்கு என்ன பண்ணணும்? இந்த வெடிப்பு இருக்கான்னு பார்க்கணும். வெடிப்பு இருக்கான்னு பார்க்கணும். தோல்ல அடி விழுந்துருக்கான்னு பார்க்கணும். சரிங்களா? இது மட்டும் இல்லாம பண்ணீங்கன்னா மரம் சக்சஸ் ஆயிடும். இது பார்த்தீங்கன்னா 90 நாள்ல பச்சடி மரமா மாறிடும். இப்படி பண்ணும்போது நீங்க என்ன பண்ணக்கூடாது? இப்படி அமைச்சிடக்கூடாது. தோல் என்ன ஆகும்? தோல் தோல் என்ன உராய்வு ஏற்படும். உராய்வு ஏற்பட்டாலும் என்ன ஆகுது? கல்காய் உராய்வு ஏற்பட்டாலும் என்ன செய்யாது? அப்ப நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? இதோட பருங்கம்பு காஞ்ச கம்பு வச்சுட்டு கோட்டை போட்டுட்டு அதுக்கு பிறகு தூக்கி வச்சுட்டா என்ன ஆகும்? சரிங்களா? இது பண்ணிடலாமா? ஏன் இதுக்காண்டி வந்திருக்கேன்னா இப்ப இந்த மரம் வந்து இந்த வகை மரம் இப்ப வளரணும். அதுக்கு என்ன பண்ணணும்? இது வளராததுக்கு காரணம் என்னன்னா இதுல ஈரப்பதம். நீங்க நைட்டு போதைய நினைச்சு காயப்பட்டீங்கன்னா காலையில எப்படி இருக்கும்? எப்படி காய்ஞ்சிச்சு? காத்தடி வெப்பம் இருக்கு, சூரிய ஒளியிலும் வெப்பம் இருக்கு. இது ரெண்டும் இது காக்கும். காக்கும் போது என்ன ஆகும்? சுருங்கிட்டு என்ன ஆகும்? காஞ்சி போயிடும். அதுக்கு தான் நாங்க என்ன பண்ணிருக்கோம்? என்னோட குருநாதரு ஒரு சேலைய இதுக்கப்புறம் இதுல வந்து நீங்க சூரியன் படுத்து நம்ம இருதயத்தின் எப்படி இருக்கும்? இருதயத்தின் எப்படி இருக்கும்? டப்பு டப்பு டப்பும் உள்ள போயிட்டு வெளியே போயிட்டு அதே மாதிரி இந்த துடிப்பை இந்த மட்டும் தான் உராய்க்கணும். சூரிய ஒளி அடிக்கும்போது இங்க இருந்து இருக்க தேடும். சரி அடுத்த செகண்ட் நினைச்சு அங்க இருந்து தள்ளும்.
நீ என்ன முடியுது நான் தள்ளுவேன் அப்படின்னு சொல்லி இந்த தண்ணி எங்கே தள்ளும் பிரிஞ்சு பிரிஞ்சு எதை துடிப்பு உருவாக்குறது இந்த சேலையோட இலக்கு. அதுக்கு தான் பெண்கள் நாட்டுடைய கண்கள்வாங்க. ஏங்க பெண்கள் பேர் தான் எதுக்கு வச்சிருக்காங்க? பூமிக்கும் பூமாதையுமாங்க, நதிக்கும். நீங்க தூர போடுற சேலை அந்த மரத்தை தலைப்பைக்கு. இப்போ இதை எப்படி சுத்தணும் அப்படின்னா கண்டதை பாதி எடுத்துருக்கு போட்டுருங்க சரிங்களா? இதை என்ன பண்ணணும்னா நீங்க எப்படி சுத்தீங்கன்னா அப்படியே சுத்திருங்க. இப்படி சுத்திடுறாங்க. இப்படி நீங்க எப்படி சுத்திடுறாங்க? இப்படி சுத்தக்கூடாது. இப்படி சுத்தீங்கன்னா அந்த இடம் இருந்துடும் சரிங்களா? இப்படி ஒரு சுத்தி மேலே 2-3 சுத்தி கொடுத்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? தெரியுதா அந்த கம்பு? இப்போ அதே அப்படியே சாக்கி. இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எங்க இருதயம் இருக்கு? இருதயம் எங்க இருக்கு? அதே மாதிரி இந்த மரத்துக்கும் எங்க இருக்கணும்? இங்கதான் இருதயம். இந்த இடத்துல 2 சேலை சுத்துற மாதிரி, ஒரே சேலை 2 சேலை சுத்துற மாதிரி ஒரு சுத்தி சுத்திக்குன்னா இப்போ என்ன தண்ணி எங்க நிறைய நிற்கும்? 2 சேலை இருக்கிறதா அப்படியே அந்த தோல் வந்து காயமா இருக்கும். இங்க இருந்து எந்த தண்ணி தண்ணி இருக்கும். அப்ப இந்த இடத்துல சமநிலை இருக்கும். இப்ப இங்க இருந்து அங்க கொடுக்கும்போது அந்த இடம் வந்து அப்படியே தரும். நீங்க எத்தனை ரூம் வெட்டினா எத்தனை நாள் ரூம் வெட்டி 100 வெட்டி வச்சீங்கன்னா எத்தனை தரும்? நீங்க என்ன பண்ணணும்னா அந்த சேலை எவ்வளவு வேலை செய்யுங்க. அதை வந்து என்ன பண்ணோம்னா இதுல வந்து வச்சுருங்க தண்ணி மேல தாப்ப. இந்த சேலை மட்டும்தான் நனையும். நீங்க தூர விட்டக்கூடாது. தூர விட்டீங்கன்னா வேப்பமாக அழியும். 2 நாளைக்கு கொடுத்து தூர விடுங்க. டெய்லி விட்டக்கூடாது. சேலை மட்டும் நனைய விடுங்க. தோல் வந்து காயமா இருந்துச்சுன்னா கட்டணும். ஆனா இப்படி அசைவும் கூடாது. இப்படி லேசா அந்த இந்த தொழில் முடிய அளவுக்கு கூட அசைக்க கூடாது. அப்ப ஆடு மாடுக்கு நீங்க எப்படி பண்ணும்போது என்ன நீங்க பண்ணா ஒரு முள்ள தொங்க விடுங்க. முள்ள அந்த கலக்கையில தொங்க விட்டீங்கன்னா என்ன ஆகுது? சரி கேட்டாங்க பண்ணிடலாமா இதே மாதிரி? சரி அடுத்த